மல்லி. விஜய் மல்லி ஆசைப்பட்ட மாரி ஒரு கம்பெனி வேலைக்கு போலாம் அப்படின்னு மல்லி முதல்ல வேலைக்கு போகும்போது வாங்கி கொடுத்த அந்த புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வராரு. அத பார்த்ததும் மல்லி உடனே, "விஜய், இந்த ட்ரெஸ்ல நீங்க சூப்பரா இருக்கீங்க. இப்பதான் பழைய விஜய கெத்தா பார்த்த மாரி இருக்கு. பரவாயில்ல மல்லி. நீ ஆசைப்பட்ட மாரி நான் ஒரு கம்பெனி வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் மல்லி. சூப்பர் விஜய். இதுதான் விஜய் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன். நீங்கள் பழைய மாதிரி நல்ல ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராகவோ இல்லை அதை விட ஒரு அதிகமான போஸ்டிங்க்கு வேலைக்கு போகணும் விஜய். அதை பார்க்கும்போது தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அப்போல்லாம் இப்படி தான் ஷூ போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு அப்படியே கோட்லாம் போட்டுட்டு மாசாக போவீங்க. அதை பார்த்து பார்த்து உங்களை இப்படி பார்க்கறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய். பரவாயில்ல மல்லி, அதில் என்ன இருக்குது? அது ஒரு காலம், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி உட்காந்துருந்தா உன்னையும் வெண்பாவையும் யார் பார்த்துக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் உனக்காகவும் வெண்பாவுக்கும் கஷ்டப்படுறது நான் என்றைக்குமே கஷ்டமாக நினச்சதில்ல மல்லி. இல்லை விஜய், அதுக்காக நீங்கள் அப்படி போகிறது என்னால் ஏற்றுக்க முடியல விஜய். சரி மல்லி, இப்பயும் ஒன்றும் இல்லை. நான் ஒரு முக்கியமான 2 கம்பெனியில் இன்டர்வியூக்கு கேட்டிருக்கேன். நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. அதனால நாளைக்கு அந்த இன்டர்வியூக்கு நான் போவேன். ஆனால் என்ன, அது ஒரு சிக்கல் இருக்குது. என்ன விஜய் சொல்கிறீங்க? என்ன சிக்கல்? என்ன பண்ணணும்? எதுவும் பிரச்சனையா? இல்லை மல்லி, அந்த கம்பெனி போகணுன்னா என்னுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வேணும். சரி விஜய், அதான் வச்சுருக்கீங்களே. இருக்கு மல்லி, ஆனால் இதில் 2 முக்கியமான சர்டிஃபிகேட் நம்மளுடைய பழைய வீட்டு பீரோவில் இருக்குது. அந்த 2 சர்டிஃபிகேட் இருந்தால் தான் என்னால் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும். அதான் என்ன பண்ண யோசிச்சுட்டு இருக்கேன். சரி விடுமல்லி, பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு விஜய் சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாரு. உடனே மல்லி மூட் அவுட் ஆயிடுறாங்க. அதை பார்த்து அண்ணன் பண்ணி, "என்ன பிள்ளை, இப்போ தான் கீழே பார்த்தேன் 2 பேரும் சந்தோஷமாக பேசியிருந்தீங்க, அதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிட்ட, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா?" இல்லை பெரியம்மா, விஜய் இப்போது புதுசாக 2 கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாராம். அந்த 2 கம்பெனியும் வர சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லிட்டு இருந்தார். சரி, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல காலம் பிறந்துச்சு அப்படின்னு நினச்சேன். அப்புறம் என்ன பிள்ளை, நல்ல காலம் தான் பிறந்திருக்கு. அதனால தான் விஜய் கம்பெனி வேலைக்கு போகிறாரு. இல்லை பெரியம்மா, அவருடைய 2 முக்கியமான சர்டிஃபிகேட் அந்த வீட்டில் இருக்கான். அந்த 2 சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நாளைக்கு வேலைக்கு போக முடியும். வேலைக்கு போனால் வேலை கிடைக்கும்னு சொல்கிறாரு. அதான் என்ன பண்ணுன்னு தெரில. என்ன பண்ண தெரிலனா, இதில் என்ன பிள்ளை இருக்குது? வா போய் எடுத்து வந்துடுவோம். இல்லை பெரியம்மா, நியாயமான முறையில் போய் கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா தடவை பிரச்சனை தான் வரும். ஓ, நியாயமான முறையிலையா? அப்போ நீ என்ன பண்ணுற மல்லி, நேராக கிளம்பி நீ ராஜி வீட்டுக்கு போ. போயிட்டு இது மாதிரி என் புருஷனுக்கு கார் மெக்கானிக்கல் சரியில்லை, கம்பெனி வேலைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லு. ராஜு உடனே, அப்படியா மல்லின்னு கேட்பா. ஆமாம், ஆனால் என்ன, அதுக்காக 2 ஃபைல் மட்டும் இங்கே இருக்கான்னு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லு. ராஜுவும், ஏன் மல்லி கஷ்டப்படுற, நானே எடுத்துறேன்னு சொல்லி எடுத்து கொடுப்பா. நீ வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேவா மல்லி? என்ன பெரியம்மா நீல் கிண்டல் பண்ணுறீங்க? அப்புறம் என்ன புள்ள, அவளே ஒரு ராட்சசி. அவள் எப்படா உங்களை கவுக்கலாம், உங்களை வாழவே விடக்கூடாதுன்னு தான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்க சர்டிஃபிகேட் எப்படி இங்கே வரும் சொல்லு பார்க்கலாம். நாம் போய் எடுத்தால் மட்டும் தான் உண்டு. அந்த ராஜேஸ்வரிக்கு அங்கே சர்டிஃபிகேட்னு தெரிஞ்சாலே அதை கிழிச்சு போட்டுருவா. கிழிச்சு போட்டால் அப்புறம் நீங்கள் எப்படி வேலைக்கு போவீங்க அப்படின்னு யோசிப்பா. அப்படியாப்பட்ட ஆள் அதை பற்றி இன்னுமா நீ புரிஞ்சிக்காமல் இருக்க மல்லி? இல்லை பெரியம்மா, அது என்ன புள்ள போப்புல, இங்கே பாரு, உனக்கு என்ன இப்போது விஜய் தம்பி வேலைக்கு போகணும், அதுக்கு சர்டிஃபிகேட் வேணும், அவ்வளோதானே. விடு, நான் பார்த்துக்கிறேன். என்ன வேணுமா சொல்கிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? புள்ள, ஒரு சில நேரத்தில் அநியாயம் தலை வச்சு ஆடும்போது அந்த அநியாயத்து வழியிலேயே போய் தான் சரி பண்ண முடியும். அதனால் நான் உனக்கு சர்டிஃபிகேட் வேணும், அவ்வளோதானே. நைட்டு நானே போகிறேன், அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பீரோவில் திறந்து அங்கே இருக்க சர்டிஃபிகேட்டை நானே எடுத்து வந்து தரேன். அதை வச்சு கண்டிப்பாக நாளைக்கு விஜய் தம்பி வேலைக்கு போகுது, வேலை கிடைக்க தான் போகுதுன்னா பாரேன். பெரியம்மா, என்ன சொல்கிறீங்க, உண்மையாவா? என்ன மல்லி உண்மையானு கேட்குறேன். வேறு சர்டிஃபிகேட் வேணால் என்ன பண்ண முடியும்? அதுதான் பண்ணி ஆகணும். இதுதான் ஒரே வழி. ஏன்னா அந்த ராஜேஸ்வரி இதை எதிர்பார்க்க மாட்டா, நாம் இப்படிலாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. அவள் எதிர்பார்க்கறது பண்ணால் மட்டும்தான் நாம் ஈஸியாக நம்ம லட்சத்தை அடைய முடியும். புரியுதா? சரி பெரியம்மா, அதுக்காக நீங்கள் மட்டும் தனியாக போகிறதுனால ஏற்றுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நானும் வரேன் பெரியம்மா. வேணாம் மல்லி, நீ வர வேணாம், உனக்கு செட்டாக இந்த வேலைலாம் நீ வீட்டிலே நான் பார்த்துக்கிறேன். இல்லை பெரியம்மா, நானும் கூட வரேன், நான் அவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு அன்னப்பொண்ணு ராஜி வீட்டுக்கு போகிறாங்க. மல்லியும் போகிறாங்க. அன்னப்பொண்ணு வெளியே நிற்க வச்சுட்டு மல்லி உள்ளே பூந்து பீரோல் தேடி அந்த ஃபைல் எடுத்துடுறாங்க. கரெக்டாக ஃபைலில் இருக்கிற நேரம் பார்த்து ராஜேஸ்வரிக்கு ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு ரஞ்சி அனுப்புகிறாங்க. ரஞ்சி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு சொல்லி கிச்சனில் போய் தண்ணி எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே மல்லி ஃபைல் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வரும்போது யாரோ ஓடுற சவுண்டு கேட்குது அப்படின்னு ரஞ்சி வராங்க. பார்த்தா நம்ம மல்லி அப்போ தான் ஃபைல் எடுத்து செவுத்துக்கு வெளியே போடுறாங்க. போடும்போது அன்னப்பொண்ணு மேலே வந்துடுது. ஐயோ மல்லி அப்படின்னு கத்திடுறாங்க. கத்தவும் ரஞ்சிக்கு சத்தம் கேட்டுடுது. யாரோ கத்துன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு வெளியே எட்டி பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம மல்லி செவில் ஏறி கரெக்டாக குதிக்கிறாங்க. குதிக்கிறத பார்த்த ரஞ்சிதா உடனே, ஐயோ ராஜிமா சீக்கிரம் ஓடிவாங்க,
திருடன் வந்திருக்கான் நம்ம வீட்டுக்கு, எதையோ திருடிட்டு போகிறான், சீக்கிரம் ஓடி வாங்க அப்படின்னு கத்துறாங்க. ராஜேஸ்வரி உடனே பதிலடிச்சு கீழே ஓடி வராங்க. என்னாச்சு ரஞ்சி, யாருன்னு கேட்க, தெரியல ராஜுமா, இப்போ தான் பார்த்து ஒருத்தவனே அந்த பக்கமாக ஏறி குச்சி ஓடுறான், என்ன எடுத்து போனான்னு தெரில, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஓடி வராங்க. ஓடி வந்து செக்யூரிட்டி கூப்பிட்றாங்க. பார்த்தா செக்யூரிட்டி தூங்கிட்டு இருக்காரு. செக்யூரிட்டி எழுப்பி, என்னையா பண்ணுற, எவனோ ஒருத்தன் செவிலில் குச்சி போகிறானோ, என்னாச்சுன்னு தெரியல, கதவு தர போல அப்படின்னு சொல்லி திறக்கிறாங்க. பார்த்தா அதுக்குள்ளே 2 பேரும் ஆளையே காணோம். ஆடரா, யார் வந்தான்னு தெரில, என்னத்தை எடுத்தான்னு தெரில, அதுக்குள்ளே சிட்டாக பறந்துட்டானே, இனியா உனக்கு சம்பளம் கொடுத்துருக்கனால சம்பளத்தை வாங்கி நீ தூங்கிட்டு போயிட்டு இருக்கியா அப்படி அப்படின்னு செக்யூரிட்டி பயமாக திட்டுறாங்க. உள்ளே வந்த ராஜேஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல. ரஞ்சிதா கேட்குறாங்க, என்ன ராஜிமா, என்னவா இருக்கும், யார் வந்திருப்பா? தெரியல ரஞ்சி, அதிகபட்சம் இங்கே வந்திருப்பாங்கன்னா வேறு யாராக இருக்கும், அந்த மல்லியை தான் இருக்கும். அவள் தான் ஏதாவது எடுக்கிறது இங்கே வந்திருப்பா. அப்படி அவளுக்கு என்ன தேவை இருக்குது, எதுக்காக இங்கே வந்தா அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே மல்லி திருடிட்டு வீட்டுக்கே போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலைல கரெக்டாக விஜய் வேலைக்கு கிளம்புறாரு. கிளம்பும்போது சோகமாக இருக்காரு. மல்லி உடனே, ஏன் விஜய் சோகமாக இருக்கீங்க? இல்லை மல்லி, நல்ல வேலை தான், ஆனால் கிடைக்குமா தான் தெரில. ஏன் விஜய் நீங்களும் இப்படி சொல்கிறீங்க? நான் சொன்னல மல்லி, 2 முக்கியமான சர்டிஃபிகேட் அங்கே மாட்டிக்கிச்சு அப்படின்ட்டு, அது இல்லாமல் வேலைக்கு போனால் கஷ்டம் மல்லி அப்படின்னு சொல்ல, மல்லி உடனே, என்ன விஜய் இப்படி சொல்லிட்டீங்க, என்கிட்ட ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அது செய்யாமல் இருப்பேனா, இந்தாங்க விஜய் அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. வாங்கி பார்க்குற விஜய்க்கு சம்மதிச்சு, மல்லி இது எப்படி உன் கையில் கிடச்சிது, எப்படி கிடச்சதுன்னு கேட்க, என்ன விஜய் அது எப்படி என் கையில் கிடைக்கும், நான் தான் போய் எடுத்து வந்தேன். என்ன மாதிரி சொல்கிற, நீ போய் எடுத்து வந்தியா, எப்போ எடுத்து வந்த அப்படின்னு கேட்கவும், இல்லை விஜய், நைட் நீங்களாம் படத்துக்கு அப்புறமா நானும் பெருமாவும் போனோம், போயிட்டு யாருக்கும் தெரியாமல் நான் உள்ளே போந்து பீரோல் தந்து அந்த சர்டிஃபிகேட் எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை. மல்லி நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க மல்லி, சூப்பர் மல்லி, உனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, நீ வேற லெவல் மல்லி அப்படின்னு விஜய் மல்லியை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்படியே புகழ்கிறாரு. மல்லி ஒன்னே, விஜய் போதும் இதெல்லாம் வந்து வச்சுக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு போங்க, சர்டிஃபிகேட் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வந்து கொடுத்துருக்கேன், நான் சர்டிஃபிகேட் எடுத்து வந்ததுக்காவது நீங்கள் இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள், இன்டர்வியூ நல்லா பண்ணி நீங்கள் பாஸ் ஆகிடணும், புரியுதா? நீங்கள் பழைய மாதிரி கெத்தாக கோட்லாம் போட்டு பக்காவாக ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதை பார்க்கணும், அதான் எனக்கு இருக்கிற மிக முக்கியமான ஆசையே, போங்க விஜய் அப்படின்னு சொல்லி மல்லி அனுப்புகிறாங்க. விஜய் ஒன்னே மல்லியை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஸோ மல்லி ஆசைப்பட்டா மல்லிக்காகவே கண்டிப்பாக நாம் இந்த வேலை சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணி போகிறாங்க. மல்லிக்கு ஒரே பதட்டமாக இருக்குது, விஜய்க்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, கஷ்டப்பட்டு சர்டிஃபிகேட் திட்டு ஒன்று கொடுத்துருக்கோம், எதுவும் ஆகிடக்கூடாது, விஜய்க்கு இந்த வேலை கிடச்சிடணும் அப்படின்னு மல்லி சாமிகிட்டலாம் வேண்டிகிட்டு இருக்காங்க. விஜய் கரெக்டாக ஈவினிங் வராரு. வரவும் மல்லி ஓடி போயிட்டு, என்னச்சு விஜய் வேலை கிடச்சிச்சா, ஒரு பிரச்சனை இல்லைல்ல, சொல்லுங்கள் விஜய் ப்ளீஸ் விஜய் அப்படின்னு கேட்க, விஜய் உடனே, கிடச்சிச்சு மல்லி, எனக்கு இந்த வேலை கிடைக்காதுன்னு நான் நினச்சேன், ஆனால் எனக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு சர்டிஃபிகேட்லாம் அந்த வீட்டில் எடுத்து கொடுத்துருக்கல, அப்படி இருக்கும்போது நான் எப்படி மல்லி சும்மா இருப்பேன், கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கிட்டேன். அப்படியா விஜய், சம்பளம் விஜய், இந்த வேலைக்கு சம்பளம் 40,000 ரூபா மல்லி, இனி எந்த பட்சம் இருக்காது, நம்ம கஷ்டம் பாதி குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல, டக்குன்னு மல்லி அப்படியே விஜய் கட்டுப்பிடிச்சி அப்படியே ஆனந்த கண்ணீரில் அப்படியே பொங்கி வழிகிறாங்க.